அனைத்து உயிர்களும் நோயிற்ற பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறேன். டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கரப்பான். கரப்பான்னா என்ன, இதற்கு நம்ம எப்படி அணுகணும், இதற்கு பத்தியம் இருக்கா, இதுல இருந்து முழுவதும் வெளிவர முடியுமா அப்படிங்கக்கூடிய உங்க சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் வகையில தான் இந்த பதிவு இருக்கும். யூஸ்வலா கரப்பான் அப்படின்னு சொல்றது எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல டெர்மடைட்டிஸ் இப்படிங்கிற பல்வேறு காரணங்கள்ல சொல்லுவாங்க. ஏன் இது கரப்பான் அப்படிங்கக்கூடிய பெயர் இருக்கு அப்படின்னா, இப்ப தோல்ல ஒரு இடத்துல இந்த சரும பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அரிப்பு ஏற்படும், தடிப்பு, காயம், புண், அதற்கடுத்து என்ன அப்படின்னா நீர் வடியும். ஆனா அந்த இடம் பின் நாட்கள்ல ஒரு கருநிறமாக மாறும். அதுதான் இதன் பெயர் மெயினா கரப்பான் அப்படிங்கக்கூடிய பெயர் வந்துச்சு. இது வருவதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னா நிறைய இருக்கு. அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் வீக்கா இருந்தது, இல்ல நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர், தன்னுடல் தாக்கு நோய், இது மெயினா பாத்தீங்கன்னா பரம்பரை ரீதியாக வர்றது. பரம்பரை ரீதியாக வந்துச்சுன்னா அப்படியே இருக்கணுமானா கிடையாது. எப்பவும் சொல்லக்கூடிய உதாரணம் தான், மேற்கோள் தான். என்ன அப்படின்னா, ஒரு துப்பாக்கியில் இருக்கக்கூடிய அந்த தோட்டா போன்றுதான். தோட்டா போன்று அவங்க ஜீன்ல இருக்கும், ஆனா விசை போன்று ட்ரிகரிங் ஃபேக்டர். நம்ம ஒரு சீரான வாழ்வு வாழ்ந்தோம், லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்தது அப்படின்னா அது நமக்கு வெடிக்காது. இது இல்லாம என்ன, ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம், அது அலர்ஜிக் ஆயிடுச்சு அப்படின்னா வரும். இதுதான் காரணங்கள் இருக்குது. இதுல என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக குழந்தைகளுக்கு நான் அட்டோபிக் டெர்மடைட்டிஸ், குழந்தைகளுக்கு ஒரு கொசு கடிச்ச மாதிரி அப்படி தடிப்பா இருக்கும். இது ஒரு சில ஏஜ் வரைக்கும் தான் இருக்கும். ஒன்ஸ் அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10-11 வயசு வந்துருச்சு அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு காணாமல் போகும். அவ்வளவு தூரம் இல்ல, ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு குடல்ல புழுக்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் வரும். அடுத்து ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். அதாவது நிறைய பேர் இந்த டாய்லெட்ல வாஷ் பண்ண ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பொருட்கள் அதன் மூலம் நமக்கு ஏற்பட்ட ஒவ்வாமையினாலும், இந்த ஒவ்வாமை ஏற்பட்டு அதை உரிய முறையில நம்ம சிகிச்சை எடுக்காமல் உணவு முறையும் நம்ம ஃபாலோ பண்ணாததுனால அது அப்படியே அந்த தொந்தரவு பெருகி பெருகி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணாலே நமக்கு பெரும் தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் அது விட்டு சென்ற எச்சங்கள் இருக்கு பாத்தீங்களா உடம்புல, அதை நம்ம சீர் செஞ்சோம் அப்படின்னா அந்த நோயில இருந்து முழுமையா வந்துடலாம். அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ஹைட்ரோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்மார் பிளான்டார் சொரியாசிஸ் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. உள்ளங்கை உள்ளங்கால்ல தான் வரும். என்ன செய்வாங்க, சொரியாசிஸ் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல எப்படி இருக்கும்னா உள்ளங்கை உள்ளங்கால்ல வெடிப்பு இருக்கும், நீர் வடியும், அதனுடன் என்ன கருப்பா மாறும். அதுதான் இந்த டிஸ்ஹைட்ரோட்டிக். இது என்னன்னா உள்ளங்கை உள்ளங்கால்கள்ல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. குறிப்பாக இவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது மெட்டல்ஸை ஹேண்டில் பண்றாங்க அந்த மாதிரி, இல்ல சில ஷூஸ் போடுறாங்க, அந்த வேர்வை கோலங்கள் அதிகரிக்கிற வகையில அவங்க ஏதாவது செய்கைகள் செய்யறாங்க, பயம், பதற்றம், படபடப்பு, இந்த மாதிரி மனநோய் இருக்கிறவங்களுக்கு கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ஹைட்ரோட்டிக் எக்ஸிமா வரும். அதுல முதல் நிலையா நமது பாரம்பரிய சிகிச்சை முறைப்படி என்ன பண்ணுவோம்னா இவங்களுக்கு வரக்கூடிய காரணம் என்ன, அப்ப நம்ம நாடி பரிச்சயம் பண்ணுவோம். இது வாதத்துல ஆரம்பிச்சதுன்னா செரிமானம், இவங்களுக்கு கட் லீக்கேஜ், ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சிகிச்சை பண்ணும். அழல் குற்றத்தால வந்துச்சு அப்படின்னா செரிமானம், அதை நம்ம சரி பண்ணணும். இல்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏதோ ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிகிச்சை. ஏன்னா நாடி பார்த்து நம்ம பண்ணும் பொழுதுதான் அவங்களுக்கு நிரந்தர தீர்வு இருக்கும். அடுத்து கபக்குற்றம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு யூஸ்வலா சைனசைட்டிஸ், வீசிங் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து அதுல செகண்டரியா இந்த மாதிரி இது வந்துருந்துச்சு அப்படின்னா அதற்கு தகுந்தவாறு சிகிச்சைகள் மேற்கொள்ளணும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா இவங்களுக்கு எங்கேயுமே இருக்காது, காது மடல்கள் பின்னாடி தலையில தான் இருக்கும். இதையும் என்னன்னு நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொரியாசிஸ் அப்படின்வாங்க. இதுல எப்படின்னா பவுடரியா வராது, நார்மலா இந்த முருங்கை மரத்து பிசின் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி வரும். இங்க சிகிச்சை முறைகள்ல என்ன தவறு நடக்கும் அப்படின்னா
யூஸ்வலா சோரியாசிஸா இருந்ததுன்னா ஆயில் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் போடுவாங்க. ஆனா செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஆயில் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் போடக்கூடாது. போட போட அதிகம் ஆகும். மருத்துவர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சு உரிய சிகிச்சை எடுத்துருவாங்க. ஆனா சில பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு வந்து தலையில பொடுகு இருக்கு, சொரியாசிஸ் இருக்குன்னு இவங்களே என்ன பண்றது, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் அந்த மாதிரி வாங்கி போடுறது, இல்ல ஆயில் வாங்கி போடும் பொழுது நாளுக்கு நாள் இவங்க தொந்தரவு அதிகமாகும். குறிப்பாக காது மடல் பின்னாடி இந்த காதுக்குள்ள எல்லாம் வந்திருக்கும். ஸோ அதற்கு ஆயில் பேஸ்டா வந்து நம்ம டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ், அதாவது பிரயோகமாக உபயோகிக்க கூடாது. இன்னும் சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நமக்கு ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் வரும் பாத்தீங்களா, அது மாதிரி என்னன்னா வட்ட வடிவமா இருக்கும். இதை பார்த்துட்டு சில பேர் என்ன நினைப்பாங்க, ஏதோ ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் நினைச்சு தவறா சிகிச்சை இது பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுல வகைகளா இருந்தாலும் நம்ம தவறுதலா வந்து இதை கையாள வேண்டி இருக்குது. இப்ப இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. எந்த நோயும் நம்ம கூட பிறப்புல இருந்தே வரல. பிறப்புல இருந்து நமக்கு 6 விரல் இருந்ததுன்னா அதுதான் நமக்கு இயற்கை. ஆனா இதெல்லாம் நமக்கு ஆரம்பத்திலிருந்து வரல, இடையில வந்ததுதான். ஆனா ஜெனட்டிக்கா இருக்குன்னு சொல்றீங்களே டாக்டர், அது பிறப்புல இருந்து வந்ததுன்னா ஆமா. ஆனா நம்ம பரம்பரையாவும் அது அப்படியே இல்லை, ஏதோ இடையில, அதாவது ஜீன் மியூட்டேஷன் சொல்லுவாங்க, நம்ம ஜீன் வந்து மரபு மாறுறதுனால வந்தது. அப்ப கெட்டது இடையில வந்தது அப்படின்னா அது இடையில தான் போகும், அது நிரந்தரமா வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. சரி, ஓகே, இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் மருந்துகளோட சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா, இந்த கரப்பான் பண்டம்னு இருக்கு, அதை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஏன்னா இந்த கத்தரிக்காய் எல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த கத்தரிக்காயினுடைய விதைகள் அதெல்லாம் இது பண்ணும் பொழுது அது ட்ரிகரிங் பண்ணும். அதே மாதிரி உமி சிறுதானியங்கள்லாம் இது பண்றோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி உமிகள் அதுல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்கும். இதெல்லாம் கெட்டது கிடையாது. பட் நம்ம உடம்புல கட் லீக்கேஜ் இருக்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு புரோட்டீன் காம்பவுண்டா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை, எதிர்ப்பு வினையை தாக்குதல் பண்ணும். அதனால நம்ம பாடி கிளென்ஸ் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஆக்சுவலா கத்திரி பிஞ்சு சாப்பிடலாம். கத்திரிக்காய் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்கும். அந்த கத்திரி பிஞ்சு கூட வெண்மை நிறமா இருக்கிறது நல்லது. இந்த ஊதா கத்திரி போன்றவை வந்து அவாய்ட் பண்ணும். அசைவ உணவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். கம்ப்ளீட் கிளென்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஆக்சுவலா இந்த டயட்லயே வந்து 2 இருக்கு. சில சமயம் லோ கார்ப் டயட், லோ கீட்டோ டயட்டும் பலன் தரும், அது அசைவம். ஸோ இது நீங்க எந்த உணவு முறையை ஃபாலோ பண்றீங்களோ அதற்கேற்றாப்புலதான் சிகிச்சை. ஸோ கீட்டோ டயட் போறீங்க அப்படின்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல போகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கரப்பான் பண்டங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். கல்லீரல் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க நஞ்சுகளை எல்லாம் நீக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரல். ஸோ அந்த கல்லீரலை சுத்தமா வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த கரப்பானுக்காக நீங்க எந்த மருத்துவ முறைகள் எடுத்தாலும் தினமும் காலை நல்லா கீழா நெல்லீர் இருக்கு பாத்தீங்களா, அது அதனுடன் வந்து பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. ஸோ கரிசலாங்கண்ணி என்ன நிறம் அப்படின்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இது 2யும் அரைச்சது நல்ல ஒரு உருண்டை வந்து எடுத்துக்கணும். ஒரு நம்ம பெரிய நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைஸ் எடுத்துட்டு இளநீரில் கலந்து தினமும் வெறும் வயிற்றுல வந்து எடுக்கணும். இது நல்ல ஒரு லிவர் கிளென்ஸா இருக்கணும். தினமும் இரவு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபுலா சூர்ணம் இருக்கும். ஒரு 48 நாள் காய கற்ப முறைப்படி உப்பு புளி காரம், இது அதாவது ஜென்ரலா ஃபாலோ பண்றவங்க இது பண்ணி நீங்க டயட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க பாடி நல்லா கிளென்ஸ் ஆகிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ இதனுடன் நம்ம டாபிக்கலா என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி. ஸோ கரிசலாங்கண்ணியை வந்து எடுத்துக்கணும். அதனுடன் வேப்ப இலை வந்து எடுத்துக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள், இதனுடன் அதிமதுரம். ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா வந்து ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கணும். இதுல கரிசலாங்கண்ணி நல்லா ஒரு கைப்பிடி, வேப்பிலை வந்து ஒரு நல்ல கைப்பிடி, இதனுடன் மஞ்சள், அதாவது ஒரு விரலி மஞ்சள் மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு மஞ்சள், இல்ல பவுடர் கணக்குல கிராம்ஸ் கணக்குல எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம், இதுவும் அதோட போட்டு அரைச்சிட்டு அதிமதுரம் தூள் அரைச்சிடணும். அரைச்சு நல்லா கற்க மாதிரி எடுத்துட்டு இந்த 200 ml தேங்காய் எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அதுல போட்டு நல்லா காய்ச்சணும். காய்ச்சும் பொழுது ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு பாயில் வந்தோடனே சிம்ல வந்து வச்சிடணும். சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கற்கம் உள்ள போட்டோம் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு மெழுகாயி கடைசியில ஒரு மாதிரி கடுகு மாதிரி பதத்துக்கு வந்து வரும். ஸோ அந்த இதை எடுத்துட்டு
நார்மலா நீங்க அதுல கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி இந்த ஏதாவது அடுப்பு எரியுது பாத்தீங்களா, அதுல அந்த இதை விட்டீங்க அப்படின்னா ஒரு அந்த அடுப்புல இது பண்ணீங்கன்னா அந்த குச்சி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எரியறதுல எடுத்துட்டு இந்த எண்ணெயை எடுத்து அதுல போடணும். போடுறப்ப எண்ணெய் வெடிக்காம புடிச்சு நல்லா எரிஞ்சிச்சுன்னா அதுல நீர்த்துவம் ஃபுல்லா போயிடுச்சுன்னு அர்த்தம். சோ அந்த ஆயில நம்ம வெளிப்புறமுகமாக பயன்படுத்திட்டு வர வர என்ன ஆகும் அப்படின்னா வெடிப்பு, நீர் வடிதல் போன்றவை வந்து குறைய ஆரம்பிக்கும். இதனுடன் நான் சொன்ன காயக்கற்ப முறையும் மருந்துகளும் எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா கிளீன் ஆகும். அதே மாதிரி இந்த கரப்பான்ல இருந்து நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு தரும். அதனால கரப்பான், எக்ஸிமா அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய் கிடையாது, ஒரு சாபம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் இப்படி வந்து சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு ஏன் தான் சாபம்னு தெரியல, இப்படி ஒரு நோயை கடவுள் கொடுத்துட்டாங்க. அப்படி கிடையாது. நீங்க உங்க உடம்ப தூய்மைப்படுத்திக்கணும், கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அலாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நோய் வந்துதான் நினைச்சிட்டு உங்களை புதுப்பிச்சுக்கோங்க. கரப்பான்ல இருந்து முழுமையா வெளிவந்துடலாம். நன்றி.